1 0. Both F200 motors ignited. Fuel tracking. LGM-3M6 Bluebird Block 2 mission, a majestic liftoff. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. Payload fairing separated. Plus 3 minutes. இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய இலக்கை இஸ்ரோ அடுத்தடுத்து ஒவ்வொரு முறையும் இஸ்ரோவுடைய சாதனையை இஸ்ரோ தான் இது பண்ணுறது. இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திட்டம் சம்பந்தமாக உங்களுடைய இன்னைக்கு நம்ம LVM-3 ராக்கெட், அதான் நம்ம பாகுபலி ராக்கெட் ஆஃப் இந்தியா. இது 9வது ராக்கெட் இன்றைக்கி வெற்றிகரமாக அனுப்பியிருக்கோம். இதுவரை செய்த 9 ராக்கெட்டுகளும் வெற்றியாட்டு போயிருக்கு. இன்றைக்குள்ள இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா ஒரு AST கம்பெனிக்காக 5900 கிலோகிராம் எடை உள்ள ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இந்த வணிக ரீதியாட்டு நமது நாட்டிலிருந்து நம்ம தயாரித்த LVM-3 ஏவூர்தி மூலம் வெற்றிகரமாக அனுப்பியிருக்கோம். இது வெற்றிகரமாக அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் 520 கிலோமீட்டர் ப்ளஸ் மைனஸ் 15 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட்டாகவும் நாங்கள் எய்ம் பண்ணது. அந்த இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் கிடச்சது நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அக்குரசி பார்த்திங்கன்னா வித்தின் 2 கிலோமீட்டருக்கு குறைவாட்டு தான் இதாகிருக்கு. 520 ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் கிடச்சிருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு accuracy ever got in the launch vehicle missions of India. Also, I can say other countries. And this is a very, very important, prestigious and proud moment for every Indians. And we consider this as a New Year gift to every citizen of Bharat. 2026 பிளான் மட்டும் நம்ம இஸ்ரோ, அது அந்த ககன்யான் 2026 ஆட்கள் இல்லாமல் அனுப்பக்கூடிய மிஷன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதுக்குள்ள ஆராய்ச்சிகளும் இதுவும் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாட்டு அதை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் 2027 ஆளை வச்சு அனுப்பக்கூடிய இந்த நம்ம விண் வீரர்களை அனுப்பக்கூடிய அந்த மிஷன் 2027 நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். ஃபைனல் ஒன் சார், குலசேகரப்பட்டினத்தில் இப்போ அங்கே ராக்கெட் ஏவுதளம் உள்ள எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் கொண்டு வந்தது. அவங்க கொண்டு வந்து பிறகு அங்கே 2500 ஏக்கர் நிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அவங்க தந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் பாரத பிரதமருக்கும் நமது தமிழக அரசுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அங்கே எல்லா வேலையும் வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம திட்டமிட்டபடி 2027 பிப்ரவரி மார்ச் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.